கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதிப்பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, இயேசுவை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. இயேசுவை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கள்ளும் மண்ணும் என் கடவுளல்ல, கையில் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா,
பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதினும் விலை பெரும் பொருளே, இதினும் விலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை மகாராஜனே, இரக்கங்களின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்கே 2 பேர்கள் 3 பேர்கள் நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் வருவேன் என்று சொன்னீரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம், எங்கள் மத்தியில் வந்துடணும். நீசனை மறைத்தருடனே பேசும் பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். தேவ கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை. மகிமையான ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடி நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. யார் துதிக்கணுமா? நாசியில சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்போ மூக்கில் பஞ்சு வச்சுட்டு அவரை துதிக்க முடியாது. மௌனத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் வாசிமலை 19. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. நான் இன்று செய்கிறது போல யார் உம்மை துதிப்பார்கள்? உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். இப்போ உயிரோடு இருக்கிறவங்க கர்த்தரை துதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உயிர் இருக்கணும். நமக்கு உயிர் இருக்குதுன்னா யாரை துதிக்கணும்? கர்த்தரை துதிக்கணும். நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நமக்கு உயிர் இருக்குது, ஆண்டவரை துதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். எப்படி துதிக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும். இன்றைக்கி நான் ஆசீர்வாத அபி போட்டிருந்தான், ஆசீர்வாத ஜெப நேரம்னு. ராஜா போட்டிருந்தார் பெண்டிகாஸ்டல் டேயா, பெண்டிகாஸ்டல் சண்டேன்னு. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு எனக்கு. பெந்தகோஸ்தே ஞாயிறு. பெந்தகோஸ் என்பது ஒரு நாள், அது ஒரு பண்டிகை யூதர்களுக்கு. அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகில் நிரந்தரமாக இறங்கி வந்ததினாலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு பெந்தகோஸ்தே அனுபவம் என்று பெயர். நாட் எ சர்ச், திஸ் இஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ். கைகளை தட்டி. பெந்தகோஸ்தேங்கிறது அனுபவமே ஒழிய அது சபையை சார்ந்தது அல்ல. பெந்தகோஸ்தே சபைகள் என்று சொல்லுகிறவர்கள், ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிறவர்கள், இதோ அது பெந்தகோஸ்தே அனுபவம் பெற்றவர்களுக்கு சபை என்று பொருள் அல்ல, அது அனுபவம். நாம டேஸ்ட் பண்ண அனுபவம். ஆவினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆவியிலே பிறந்து ஞானஸ்தானம் பெற்று தேவ வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு கூட்டத்துக்கு பெந்தகோஸ்தே அனுபவம் உள்ள மக்கள் என்று சொல்லலாம். பெந்தகோஸ்தே மக்கள் அல்ல, பெந்தகோஸ்தே நாளில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அன்றைக்கு 120 பேர் மாடி வீட்டில் மரியாளும் சேர்ந்து, யாருடைய தாய்? இயேசுவின் தாயாகிய மரியாளும் சேர்ந்து மாடியில் ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வர எப்படி இருந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் அந்த போது வருவார், தீர்க்கதரிசிட்ட இறங்குவார். தீர்க்கதரிசி சொன்ன உடனே என்ன செஞ்சிருவார்?
போயிடுவார். திருப்பி அவர் போய் காத்திருக்கணும், வருவார், சொல்லுவார், போயிடுவார். ஆனால் இந்த 120 பேர் இயேசுவின் மரணத்துக்கு பின்பு மேல் வீட்டறையில் உட்கார்ந்து ஜெபித்த பொழுது எப்படி ஜெபித்தார்கள் என்று எழுதியிருக்க, ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது. இந்த ஒன்னஸ், ஒரு கவர்மெண்ட் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி ஆகட்டும், ஒரு கணவன் மனைவி ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒரு கிரிக்கெட் டீம் ஆகட்டும், ஒரு சபை ஆகட்டும், இந்த ஒருமனம் இல்லாட்டி எங்கேயும் வெற்றி பெறவே முடியாது. நினைத்த கோலை நம்ம அடைய முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. இந்த ஒருமனங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. ஒரு அரசாங்கம் அமைப்பதில் கூட எல்லாரும் ஒருமனப்பட்டால் தான், இல்லாட்டி ஒரு கால் பிடுங்கிட்டு போயிடும். கிரிக்கெட் டீமில் கூட எல்லாரும் ஒருமனப்படணும், சபை கூட ஒருமனப்படணும். அப்போ தான் இயேசு வருவார். இல்லாட்டி அங்கே ஒரு பாஸ்டர் காலை தூக்கி ஆடிக்கிட்டு இருப்பார், பாஸ்டர் இந்த பக்கம் கையை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கோம், இங்கே நான் தான் பெருசுன்னு ஒருத்தர் நினைப்பான், நீ தான் பெருசுன்னு நினைப்பான். நினச்சாலே அந்த சபைக்குள்ளே யாரும் வரமாட்டா. அப்போ ஆண்டவர் சொன்னார், எங்கே என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் கொண்டாலும் அங்கே வந்துடுவேன்னாரு. ஒரு மனம் ஏக சிந்தை உள்ளவர்கள் இடத்தில் கர்த்தர் இறங்கி வருவார். இறங்கி வந்துட்டு போக மாட்டார், தங்கிடுவாராம். கையை தட்டுங்களேன். அப்போ இந்து சித்தன் சொல்கிறான், கந்துக மதகரியை அடக்கலாம், கந்துக மதகரியை அடக்கலாம், கரடி வெண்புலியின் வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகில் மேற்கொள்ளலாம், 5 பஞ்ச லோகத்தை விற்று வேகித்து உண்ணலாம், கட்செவியெடுத்து ஆட்டலாம், அனல் மேல் நடக்கலாம், ஜலம் மேல் நடக்கலாம், ஆனால் சிந்தை அடக்கி பராபரனை தேடுகிற திறன் அரிதினார். அதுக்கு அர்த்தம் என்ன? இந்து சித்தன் சொல்கிறான், அப்படி கந்துக மதகரனா மதம் பிடித்த யானையை கூட நம்ம அடைக்கிறலாம், கரடி வெண்புலியின் வாயையும் கட்டலாம். சர்க்கஸில் வச்சு வேலை பார்க்குறாங்கல்ல, வாயையும் கட்டலாம், அவ்வளோ திறமை இருக்குது. ஒரு சிங்கம் முதுகு மேற்கொள்ளலாம், சிங்கத்தோட முதுகில் உட்காந்து வரவும் முடியும். கட்செவியெடுத்து ஆட்டலாம்னா பாம்பு எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு ஆட்டலாம், அனல் மேல் நடக்கலாம், தீயிலும் நடக்கலாம், ஜலம் மேல் நடக்கலாம், ஜலம் மேல் நடக்கலாம், ஒருவர் முகம் காணாமல் உலகத்தில் உலாவலாம். இந்த கூடு விட்டு கூடு பாருங்க, அப்படி ஒருவர் முகம் காணாமல் உலகத்தில் உலாவலாம். ஆனால் இத்தனை பஞ்சபூதங்களையும் பஞ்சலோகங்களைனா வெள்ளி, தாமிரம், முத்து, பவளம் எல்லாத்தையும் பஸ்பமாக்கி, தங்க பஸ்பம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ள, கம்பங்களி சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ள. தங்க பஸ்பம் சாப்பிட்றான்ல, பஸ்பம்னா என்ன? சாம்பல்னு அர்த்தம். பஸ்பம்னா என்ன? பஸ்பமாய் போ அப்படின்னா என்ன? போ நீ சாம்பலாய் போ அப்படின்னு அர்த்தம். இப்போ தங்கத்தை பஸ்பமாக்கி அதை கேப்சூலாக்கி சாப்பிட்றானுங்க. ஒருத்தர் இங்கே வேறு சாப்பிட்டார், நிறையா நாளாக சாப்பிட்டுட்டு அவரும் போயிட்டார். தங்கத்தை பார்க்கத்தான் முடியும், சாப்பிட முடியுமா? சாப்பிட்றாங்க. தங்க பஸ்பம், வெள்ளி பஸ்பம், தாமிர பஸ்பம், அப்படி நிறைய பஸ்பங்கள் இருக்கிறது. இதை சாப்பிடலாம். 5 பஞ்ச லோகத்தையும் விற்று வேகித்து உண்ணலாம், ஒரு முகம் காணாமல் உலகத்தில் உலாவலாம், ஜலமே நடக்கலாம், அனல் மேல் நடக்கலாம், ஆனால் ஒரே ஒன்று தான் நடக்காது. சிந்தை அடக்கி, மனதை அடக்கி, ஒருமனப்பட்டு பராபரனாகிய தேவனை தேடுகிற அந்த திறன்மை தான் முடியாத காரியம். இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தை ஓடும். பார்த்துக்கோங்க. காரை விட்டு வந்தோம், நாகர்கோயில் போனோம். அன்றைக்கி எவ்வளோ நேரம் இழுக்கிறாருன்னு தெரியல. என்ன பிள்ளை அழுகிறதா என்னமா தெரியல, அந்த அழுதுருச்சுல்ல. அப்போ உடனே அப்போது நம்ம என்ன செய்யலாம்? மீன் வாங்கி வச்சுட்டு வந்தேன், அது பூனை தூக்கிட்டு போத தெரியல. இவனுக்கு நாளைக்கு பெயிண்டிங், இன்றைக்கி சனிக்கிழமை நேரத்தை சம்பளம் கொடுக்கணும்னே கொடுக்க மாட்டாங்க. நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, என் அங்கே வந்துருமோன்னு இவனுக்கு அவளை. அங்கே இப்போ நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய திறமையை பார்த்தியா அப்படின்னு அவனுடைய இது. இப்போ நீங்கள் பாட்டெல்லாம் முடிச்சிட்டிங்க, நான் லேட்டாக வந்துட்டேன், இவர் இவ்வளோ நேரம் கழித்து வராருன்னு உட்கார்ந்துருக்க நேரலையில் இருக்கிறவங்களுக்கு கவலை. ஒவ்வொருத்தருக்கும் திறமை, ஒவ்வொருத்தருக்கும் சிந்தை மாறுகிறது. எனக்கு என்ன கவலை? ஐயோ நான் அங்கே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, யாராவது ஒருத்தன் வந்து என்னை கூப்பிட வருவாங்க அப்படின்னு. இவன் வருவான், யாராவது வரும், டைம் ஆகிடுச்சு வரலையா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நான் டைம் ஆகலையாக்குன்னு நினச்சி நான் பாட்டுக்கு சாகசமாக ஜெபமத்தை முடிச்சுட்டு பிரசங்கத்தை எடுத்துகிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் எப்போ வந்து தாத்தா கிளம்பிட்டீங்களா தாத்தாம்பார். கிடையாது, தினம் மனசு மாறுதில்லை.
ஒருத்தர் நேற்று வந்து அப்படி பயங்கரமாக வந்து நின்னானுங்க, 2 பேரும் வந்தாங்க. அங்கே நிற்கிறவனும் வேணும். நான் வந்து மாறுறதில்லை. இவங்க மாறுவானுங்க, தினம் மாறிட்டு அப்புறம் திருப்பி மாறுவாங்கன்னு எனக்கு தெரியும். மாறிட்டு திருப்பி மாறுவாங்க அப்படின்னு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு சிந்தைகள் அலைப்பாகிறது. உனக்கு அரசியலில் பெரிய ஆளாக வந்துடலாமா அப்படின்னு இருக்கலாம். இப்போ ஜாஸ்வாக்கு என்ன கவலை, என்னண்ணே இன்னும் அங்கிள் எனக்கு சரியாக மாட்டேங்குது, நானும் வந்து உட்காரேன், நீ சிலுவை போட்டு அனுப்பி விட்றேன், ஒரு டைம் கேட்குறேன், ஒரு நாள் 2 பேரும் ஜெபம் பண்ணணும்னு தர மாட்டேங்கிற, ஆனால் பிரசங்கம் மட்டும் பண்ணிக்கிற அப்படின்னு ஒரு சிந்தை. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சரி நேற்று இல்லை சாப்பாடு போட்டார், சாக்லேட் கொடுத்தாரு, இன்னைக்கு கொடுப்பாரா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் எண்ணம். அப்போ ஆலயத்துக்கு போகும்போது நமக்கு யாருக்கும் ஒருமனம் கிடையாது. பக்கத்தில் இப்படி சேலை கட்டி வந்திருக்காங்க, இந்த இப்போ வந்து நிற்கிறாங்களே இவங்க யார், இப்போ நினச்சிங்கல்ல இவங்க யார், என்னடா இப்படி நம்ம சிந்தைகள் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த சிந்தை அடக்கிற திறன் இருக்குல்ல, இவனை பார்த்தீங்களா வச்ச பொருளை அதே இடத்துல திரும்பி வைக்க மாட்டாங்க. நேற்று வாங்கினான் மட்டார் ஒரு சத்தம் கடிச்சு வெளியே வந்து என்னடா வேட்டு போட்டாங்களான்னா, இல்லை உங்கள் அப்பா அவனை அடிச்சிருக்கான், அதாவது எடுத்த இடத்துல திங்ஸாக வைக்கலை. இது அவன் 1000 தடவை சொன்ன விஷயம், நான் சொன்ன விஷயம். அடித்தேன்னா உன்னைய பார்த்துக்கன்னு எனக்கு, இவனை அடித்தா எனக்கு பிடிக்காது. அப்போ சொல்கிற வயசும் இல்லை, அடிக்கிற வயசும் இல்லை. அப்போ நம்ம சிந்தையை ஒருமனப்படுத்துறது அது எந்த இடத்துல ஒருமனப்பட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல் தெரியுமா? கர்த்தர் சமூகத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சிந்தை அடக்கி பராபரனை தேடுகிற, தெய்வத்தை தேடுகிற திறமை தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாப்புல. நீங்கள் உட்கார்ந்துருக்கவங்க, தூரத்தில் இருக்கவங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஒருமனப்பட்டு பாருங்களேன். இங்கே இறங்குற பரிசுத்தாவின் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் இறங்குவார். இங்கே வருகிற அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும். ஸ்வீடனில் வரும், கொழும்பில் வரும், ஜெர்மனில் வரும், யுஎஸில் வரும், ஆஸ்திரேலியாவில் வரும், தூத்துக்குடியில் வரும், திருச்சியில் வரும், சென்னையில் வரும். உங்கள் மேலே இப்போ இறங்கும். தேவனால் அது முடியும். சமீபத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். சமீபத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் தூரத்துக்கு தேவனாகவே இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய சிந்தைகளிலே ஆளுகை செய்து கொண்டிருப்போமானால் நாம் நினைப்பது நடக்காது. ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும். கையை தட்டி. ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற நாளில் விரும்புகிற தேவனால் எல்லாம் ஆகும். அப்போ இந்த 120 பேர் மேல் வீட்டார்களே உட்கார்ந்து ஜெபித்தார்களாம். நாம் தான் ஜெபம் பண்ணுறோம், தினம் ஜெபம் 5 மணி டு 6, 12 டு 1, சாயங்காலம் 5 டு 6 இப்படியே ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்னும் ஜெபத்துக்கு பதில் வந்துச்சானா இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. காரணம், இங்கே வந்து ஜெபம் பண்ணுறது, வெளியே போய் புரணி பேசுகிறது, இங்கே வந்து உட்கார்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு என்னத்தை வாழ்க்கையும் மாறல, சுவாபம் மாறல, நம்ம என்ன ஜெபத் இது நினச்சிக்கிட்டே தான் இவங்க ஜெபம் பண்ணுறது. ஒரு நாளும் பதில் வராது. இந்த 120 பேருடைய ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எதையுமே நினைக்கல, எந்த கவலையும் நினைக்கல, எந்த பொறாமையும் இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, அவங்களுக்குள்ள கசப்பு இல்லை, ஒருமனப்பட்டார்கள். எங்களுக்கு தேவனுடைய ஆவி வேண்டும், தேவனுடைய அபிஷேகம் வேண்டும், நாங்கள் மரித்த தேவனை மரித்தவராக இருக்கல, ஜீவனுள்ள தேவனாக நாங்கள் தரித்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தார்களாம். வேதம் அது பெந்தகோஸ்தே நாள். அந்த நாளுக்கு என்ன பேர்? பெந்தகோஸ்தே டே. அந்த பண்டிகை, அந்த நாள் அன்னைக்கு அவங்க உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. உடனே அவ்வப்போது வந்து போன பரிசுத்தாவியானவர் நிரந்தரமாய் அக்னிமயமான நாவுகள் மூலமாய் 120 பேர் மேலும் இறங்கினார். அவர்கள் பற்பல பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அங்கே வந்திருக்கிற மற்ற ஜாதியார் மற்ற பாஷை பேசலாம் ஆச்சரியப்பட்டு இவர்களெல்லாம் இவர்களாயிட்டு இவர்கள் நம்முடைய பாஷைகளை எப்படி பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார்களாம். அப்படி தெரிந்து கொண்டு அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அவரோடு இருந்தவர். கைகளை தட்டி அந்த வாழ்க்கையை பார்த்து விட்டு தான் அந்த ஜனங்கள் அப்போஸ்தலருக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டார்கள். எப்படி சொன்னாங்க? இவர்கள் கிறிஸ்துவனுடனே இருந்தவர்கள், எனவே இவர்கள் கிறிஸ்தவர்கள். பெண்டிகாஸ்டல் டே, பெண்டிகாஸ்டல் சண்டே அப்படின்னு போட்டிருக்கே. இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் வர ஒவ்வொரு சண்டே நமக்கு பெண்டிகாஸ்ட் சண்டே தான். நமக்குள்ளே இருக்கிற ஆவியான் திரும்பி இறங்கி வர போகிறதில்ல, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்பி விடுவது, ஆவியை அவிழ்த்து போடாமல் இருப்பது, அனல் மூட்டி எழுப்பணும். நம்முடைய அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும்.
அபிஷேகங்கிறது ஏதோ சபைக்கு போனோம், பாஸ்டர் தையை வச்சா தோத்துறானாரு. ஒரு அந்த காலத்துலாம் தோத்துறோம், வெள்ளை சட்டை ஒரு ஆர்டரா ஜெபம் பண்ணாங்க. இப்போ மாடர்ன் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துப்பாங்க, அவங்க பாட்டுக்கு. இப்போ பாஸ்டர்ஸ் எல்லாம் ஹீரோ மாதிரி தான் வருவாங்க போவாங்க, எதை சொல்கிறாங்க. இமோஷனலாக இப்போ ஆட்சியை கொண்டு வந்தீங்களா, இமோஷனலாக தானே. எதா தெரியுமா, அந்த வேட்பாளர் கூட தெரியாது, ஆட்சி வந்தாச்சு. அது நல்லதோ கெட்டதோ அது ரெண்டாவது விஷயம். இப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்கள் கண்மூடித்தனமாக சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் விட்டுறணும். ஆவியில் ஆராய்ந்து பாருங்கள், அபிஷேகத்தை நிதானித்து பாருங்கள், ஒருமனதையோடு பாருங்கள். தேவ ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. பாஸ்டருக்குள்ளே இருக்கோ இல்லையத்துக்கு சந்தேகம்தான். ஆனால் உங்களுக்குள்ள தேவ ஆவி இருக்குமானால் நீங்கள் பகுத்தறிவீர்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பகுத்தறிவீர்கள். தேவனுடைய ஆவி என்னதென்றும் அந்த கிறிஸ்துவின் ஆவி என்னதென்று எவைகளினால் அறிவீர்கள்? பிரசங்கத்தினாலா, ஊழியத்தினாலா, சபை நடத்துகிற விதத்தினாலா, ராப்போஜனம் கொடுக்கறதுனாலா, ஞானஸ்தானம் கொடுக்கறதுனாலா, ட்ரெஸ் கோடுனாலா? இல்லை. அவருடைய பிரசங்கத்தினாலா, பாட்டினாலா, ஜபத்தினாலா? இல்லை. அவர்கள் மூலம் செய்கிற வரங்கள் கிரியை செய்கிறதுனால? இல்லை. அப்புறம் எப்படி சார்? அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கைகளை தட்டி உர அவர்கள் கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். நல்ல மரம் கெட்ட பழங்களை கூடாது, கெட்ட மரம் நல்ல பழங்களை கூடாது. அப்போ தேவனுடைய ஆவியை எப்படி அறிவீர்கள்னா கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். தேவனுடைய ஆவியை நீங்கள் அறிந்து கொள்ளதுக்கு தான் உங்களுக்கு அபிஷேகம். ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் அன்பு உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம குடும்பங்களிலே பிரச்சனை வருவது, ஆவிக்குரிய குடும்பங்களிலும் பிரச்சனை இருக்கு, சண்டை இருக்கு, ஒருமனம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சகித்து கொள்றதில்லை. ஒரு நாள் அந்த வீட்டில் இயேசு தலைமைன்னு நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற பாட்டு. இயேசு வந்த வீட்டில் சாராயம் இல்லை, இயேசு வந்த வீட்டில் சிகரெட் இல்லை, இயேசு வந்த வீட்டில் பொய் இல்லை, இயேசு வந்த வீட்டில் சினிமா இல்லை, இயேசு வந்த வீட்டில் மொபைல் இல்லை, இயேசு வந்த வீட்டில் ஃபேஸ்புக் இல்லை, இயேசு வந்த வீட்டில் வாட்ஸ்அப் இல்லை, இயேசு வந்த வீட்டில் விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, சண்டை இல்லை, பொறாமை இல்லை, கெட்ட வார்த்தை இல்லை. யார் வந்த வீட்டில்? இயேசு வந்த வீட்டில். உன்னுடைய வீட்டுக்கு இயேசு வந்தாரா? உன் உள்ளத்திலே சமாதானம் தந்தாரா? உன் உள்ளத்திலே சமாதானம் இல்லைனாலே அங்கே மேற்படியான் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். என்ன வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எது நடந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும் துதிக்க முடியுமா ஐயா? உன் ஆள் தோற்று போயிட்டார், உன்னால் ஜீரணிக்க முடிஞ்சதா? அப்படி சந்தோஷமாக இருந்துச்சுல. நமக்குள்ள ஆண்டவர் இருந்தா கர்த்தர் சித்தமெல்லாம் ஒன்றும் நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதானே. நமக்கு நினைச்சது நடக்கலைன்னு உடனே நம்முடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் வருகிறது. அந்த கலக்கமே வரக்கூடாதுன்றாய். தேவன் இதை விட பெஸ்ட்டு வச்சுருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சித்தம் இல்லாமல் அணுவும் அசைவதில்லை. தலைமுடி கூட பெர்மிஷன் கட்டுத்தான் விழுமா. தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. அப்படி தான் வசனம். இப்போ சீப்பை வச்சு சீவிர ஒரு முடி விழணும்னா, ஆண்டவரே என்னால் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியல, கலண்டு ஆணி கலண்டு வேறு கலண்டு இருக்கிறேன், கீழே விழவான்னு கேட்குமா? எஸ், பெர்மிஷன் கிராண்டட் அப்படி சொன்ன உடனே டக்குன்னு கீழே விழுதான். ஒரு முடிக்கு கூட இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தா உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்திலே, உன் இல்லத்திலே, உள்ளத்திலே தேவன் அனுமதி இல்லாமல் எது நடப்பதில்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோதனையின் பொல்லாங்கினால் கர்த்தர் ஒரு நாள் சோதிக்கிறவர் அல்ல. தீமையினாலே பாவத்தினாலே அனுமதி கொடுத்து தேவனை சோதிக்கிறார், அது இல்லவே இல்லை. அது நீயே இச்சையிலே கொண்டு போய் விழுவது, சுய இச்சையின்படி நடந்து பாவத்தில் விழுது. ஆனால் எல்லா காரியங்களும் தேவனுடைய அனுமதி பற்றியதான் நடக்கிறது. கைகளை தட்டி. பென்றிகாஸ்டில் சண்டைனா என்ன? ஒரு போய் இன்னைக்கு போய் எல்லாம் ஆவியில் நிறைஞ்சு நல்லா அந்நிய பாஷையிலே பேசுங்கள். அந்நிய பாஷை மைக்கில் இருந்து ட்ரம்முக்காரன் தண்டட 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 அடிப்பான். இந்த கேரளாலாம் தத்தர 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 தத்தரன்னு ஒரு மணி நேரமாக பேசுவாங்க. அது இல்லைங்க. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறவர்களாக இருக்கக்கூடாது. காற்றை கையிலே பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நாம் எந்தை செய்தாலும் அது அர்த்தபுஷ்டியாக இருக்க வேண்டும், ஞான அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும், தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும், தேவ ஆவியானுடைய வழிநடத்தலின்படி இருக்க வேண்டும். கைகளை தட்டி. ஆவியில நிரப்பப்படுகிறதில்ல,
ஆவியிலே நடத்தப்படுகிறது, ஆளுகை செய்யப்படும். ரூலிங் பை த ஹோலி ஸ்பிரிட். தேவ ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகிற அனுபவம். ஆளுகைனா அவர் ராஜா, நம்ம அடிமை. அதான கரெக்டு? இந்த ராஜா என்ன சொன்னாலும் அடிமை என்ன செய்யணும்? கேட்கணும். நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். என் ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. என் ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. ஆவியும் மாமிசம் ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இச்சிக்கிறது, போராடுகிறது. ஆவியினாலே மாமிசத்தை ஜெயிக்கணும், மாமிசத்தினால ஆவியை ஜெயிச்சிடக்கூடாது. இங்கே என்ன அர்த்தம்? ஒரு வசனம் இருக்கு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அண்ணன் தம்பியை சேவிப்பானா தம்பிக்கு அடங்கி போவான், தம்பி முன்னாடி தம்பிக்கு கீழ்ப்படிவான் அப்படின்னு அர்த்தம். சேவிப்பான்னா இது நல்லா இல்லை. அது அண்ணன் போய் தம்பிகிட்ட சேவிக்க முடியுமா? எனக்கு யோசித்து பார்த்தேன், இதனடா நல்லாவே இல்லையே. இந்த வசனம் கொஞ்சம் எப்படி ஒரு மாதிரி இடிக்குதே அப்படின்னா, அண்ணன்னா சரீரம், தம்பினா ஆவி. சரீரம் தான் முன்னாடி வந்துச்சு, ஆவி பின்னாடி வந்தது. இப்போ மூத்தவன்கிறது சரீரம், ஆவிங்கிறது, மூத்தவங்கிறது சரீரம், இளையவங்கிறது ஆவி. இது அப்படி நேர் எதிர்மறையாக இருக்கிறது. இந்த ஆவி மாமிசத்தை சேவிக்காது, மாமிசம் ஆவியின் சத்தத்தை கேட்கணும். கையை தட்டுங்களே. நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களே. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுங்கள், தேவனுடைய அபிஷேகத்தினால் நடத்தப்படுங்கள். பென்டிகாஸ்டல் அனுபவங்கிறது சபையை சார்ந்ததல்ல, டிபெண்ட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் பர்சன். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அது. நீங்களும் தேவனும், நீங்களும் பரிசுத்தாவியும், நீங்களும் கர்த்தருடைய வார்த்தை. மை பைபிள், மை பைபிள் அண்ட் ஐ, மை ஜீசஸ், மை ஜீசஸ் அண்ட் ஐ, மை ஸ்பிரிட், மை ஸ்பிரிட் அண்ட் ஐ. என்னுடைய பைபிளும் நானும், என்னுடைய இயேசுவும் நானும், என்னுடைய ஆவியானவரும் நானும் சேர்ந்து வாழ்வது. The marvelous life, the wonderful life, precious life. இது நாம சேர்ந்து வாழ்வதுதான் precious life. ஒரு பக்தன் பாடுகிறான், what a wonderful precious, the God give the precious, we are together, my Bible and I. ஒரு பக்தன் பாடுகிறான். நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை என்ன தெரியுமா? வேதமும் நாமும், பரிசுத்தாவின் நாமம், இயேசுவும் நாமும் சேர்ந்து வாழ்வது. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் எப்படி இருப்பீங்க? மிகுந்த கனி கொடுப்பேன். கனியற்றவர்களாய் போய் விடாதீர்கள். உடைய வாழ்க்கையில் எத்தனை முறை கற்றாலும் உணராத இருக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கக்கூட. பாம்புக்கு காதில்லை, அது உணர்வு திறன் உள்ளது. சத்தம் லேசாக எடுத்தாலும் அதுக்கு உணர்வு, அது பாடியில் வைப்ரேஷனில் தான் மூவ் பண்ணுது. அதான் மகுடி ஊதுற எந்த பக்கம் அசைகிறானோ அந்த பக்கம் அசையும். பற்றியில் இப்படி ஊத ஊத சிலவன் யாரோ ஊத ஊத அப்படி இப்படி அசைகிறான்லாம். அது மாதிரி பாம்புக்கு காது கிடையாது, வேதம் போகாது. செவிடனுக்கு சங்கு, செவிடன் காதில் சங்கு ஊதுன மாதிரி. இப்போ என்ன சொல்ல வரேன்? ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், பரிசுத்தாவின் ஆளுகைக்கு கீழ்ப்படியுங்கள், தேவ வல்லமையினால் நடத்தப்படுங்கள். ஒருவேளை பரிசுத்தாவியை பெற்றும் நீங்கள் இன்னும் அமர்ந்து, அக்னி இல்லாமல் ஆவி இல்லாமல் அமர்ந்து அதோ மங்கி எறிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். கைகளை தட்டு அனல் மூட்டி ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஆவியை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கும் சொல்கிறேன். ஒரு கொல்லப்பட்டறைன்னா தெரியுமா? இரும்படிக்கிற அருவா அடிக்கிற இடம், விருப்பாச்சி அருவா கேட்டீங்களா அடிக்கிற இடம். அந்த காலத்தில் மாட்டு வண்டிக்கு சக்கரத்துக்கு ஒரு வளையம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது குதிரைக்கு மாட்டுக்கு லாடம் கட்டுவாங்க. லாடம்னா என்ன தெரியுமா? அது பழுக்க காய வச்சு அடித்து மாட்டு வண்டியில் காளைக்கு, மாட்டுக்கு, குதிரைக்கு லாடம் கட்டுவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு கொல்லப்பட்ட அதில் அந்த காலத்தை துருத்தி வச்சுருப்பாங்க, லெதர் பேக் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இழுத்தா காற்று வரும், அங்கே தீ வந்து அந்த காற்று அடித்த உடனே எரியும். வேறு பார்த்துருக்கீங்க நீங்கள்லாம் பார்க்க. இப்போ மோட்ரு சுவிட்சு போட்டு விட்டா சரி போய் மோட்ரு காற்று வரும். எங்கள் காலத்துலலாம்
மேனுவல் ஒர்க்கு, ஹேண்ட்மேடு அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். வச்சுக்க சறுக்குன்னு ஒரு பையனை வேலைக்கு அமைச்சிருப்பாங்க, பொண்ணை கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஏய் இந்தா அப்படி ஒரு சாக்லேட்டை போட்டோன்னு அப்படி அமைச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ இவனுக்கு காசு கொடுக்கணும்ல, சம்பளம். இப்போ இந்த கொல்லனுக்கு ஆசாரிக்கு, பற்ற ஆசாரிக்கு தட்டான் தானே பேர், இரும்பு தட்டானா, இரும்படிக்கிற தச்சுனா மர வேலை, தட்டான்னா தான் இரும்பு, கொல்லன்னா அது தங்கம், தட்டானுக்கும் தங்க வேலை செய்கிறவங்களுக்கும் தட்டாம்பாங்க. இவருக்கு கொல்லப்பற்றை ஆசாரி, என்ன கொல்லப்பற்றை. அப்புறம் இவருக்கு காசு சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வைக்க தெரியல. இவர் ஒரு குரங்கை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தார். என்னத்தை? ஒரு குரங்க. இந்த குரங்குக்கு துருத்தி இழுக்கிற மாதிரி. இப்போ இந்த குரங்கு இப்படி துருத்தி இழுத்துக்கிட்டே இருக்கும். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சுக்கு டயர்டான ஒரு வேர்க்கடலை இப்படி தூக்கி போடுவார், கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டு அடுத்த வேர்க்கடலைக்காக திருப்பி என்ன செய்யும், இழுக்கும். இந்த குரங்கு வேடிக்கை பார்க்கும், பார்த்துக்கலாம். அங்கிட்டுக்கிட்டே ஏதாவது பார்த்துக்கலாம், இப்படி பார்த்துட்டு ஒரு இப்போ இவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார். பழுக்க காஞ்சாதான் அடிக்க முடியும். இப்போ திடீர்னு அடிக்க முடியல, நெருப்பு அப்படி மங்கி எரியுது. பார்த்தாரு, குரங்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. இப்படி இந்த குரங்கு வேடிக்கை பார்த்துருச்சு, அனல் இல்லாமல் போச்சு. இங்கே தீ சரியாகியாட்டி ஆசாரி ஒரு ஐடியா வச்சுருக்காரு. பக்கத்தில் சின்ன பெரம்பு ஒன்று வச்சுருப்பார். எடுத்து குரங்குல ஒரே அடி சட்டுன்னு அடிச்சது அடிக்கும். உனக்கு அப்பப்போ கொடுத்தா தான் நீயே அடிக்கிற. வேடிக்கை பார்த்தேன்னா அடி விழும். உன்னை அதுக்கு தான் அனல் முட்டுறதுக்கு தான் வச்சுருக்கேன். அதுக்கு தான் அப்பப்போ நான் தினம் உனக்கு கஞ்சி ஊற்றுறேன், சுகத்தை கொடுக்குறேன், வெள்ளத்தை கொடுக்குறேன், ஆரோக்கியத்தை கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறேன், பொண்டாட்டியை கொடுக்குறேன், புருஷனை கொடுக்குறேன், பிள்ளைய கொடுக்குறேன், வீட்டு வாடகையை கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன். நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஒரு அடி சத்து. பெரம்பட்டி பட்டவுடன், மதுரையில் தான் பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி பட்டதாலை. பிட்டுக்கு மண் சுமந்து யார்? சொக்கநாதர் வந்து வைகை ஆற்றுல அணை கட்டும் போது கிளவிட்ட பிட்டுக்காக வேலை செய்ய வந்தோடனே அவர் தூங்கிட்டு இருக்கிறதோடனே கிளவி பரம்பில் ஒரு அடி அடித்தது அகிலம்னா வந்து அது ஐதீகம். இப்போ ஆண்டவரும் உன் ஆவிக்குரிய ஜீவத்தில் அனல் இல்லாட்டி அப்பப்போ கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த பெண்டிகாஸ்டல் சண்டே அப்படிங்கிறது ஒரு சபைக்கு சொந்தமானதல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புகிற அனுபவம். இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக உங்கள் இருதயத்திலே குடியமர்த்தி கொண்டு அன்றிலிருந்து ஆண்டவரோடு வாழுகிற ஒரு அனுபவத்துக்கு பெண்டிகாஸ்டல் டே, அதாவது பெந்தகோஸ்தே அனுபவம் என்று பெயர். பெந்தகோஸ்தே பண்டிகை யூதர்களுக்கு பெந்தகோஸ்தே நாள், அது இத்தனை நாள்லேருந்து இத்தனை நாள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த நாளிலே நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதினாலே அதுக்கு பெந்தகோஸ்தே அனுபவம் என்று பெயர் வந்துச்சு. நாளடைவில் பெந்தகோஸ்தே சர்ச், பெந்தகோஸ்தே சர்ச், பெந்தகோஸ்தே சர்ச்ன்னு அறியாமையினால் சொல்வது. அது சர்ச் அல்ல, அது அனுபவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த நாளிலே கிடைத்த அனுபவத்தை நம்ம அனல் முட்டி எழுப்பி விடுகிறது. சரி, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் என்ன? யாரா சொல்லுங்க. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களானால் வெளியேற இருக்கவங்க உங்கள்கிட்ட பரிசுத்தாவி இருக்கிறத பார்க்கணும்னா எதை வச்சு பார்ப்பாங்க? சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? அடிக்க போகிறேன். இருங்களேன், நீங்கள்லாம் பேசாமல் இருங்களேன். நான் அங்கே தானே கேட்குறேன். கைத்தட்டு கொடுங்களேன் பிரதருக்கு. அப்போ கையை ஆட்டுறதும் கால் ஆட்டுறதும் சொல்கிறத வச்ச கணக்கு போட மாட்டாங்க. வேறு பேயும் துள்ளும், நம்ம ஆளும் துள்ளுவான். அது கொஞ்சம் நாக்கு துள்ளிக்கிட்டு துள்ளும், இவன் கொஞ்சம் ஜெட்டிலாக அப்படி துள்ளுவான். இப்போ அதுவும் இல்லை, பயங்கர வாங்கி தடாத்தான விடுறாங்க, திருப்பி நிறுத்திக்குவாங்க. அதில் என்ன, முதலில் என்னுடைய வாழ்க்கையில் 42 வருஷங்கள் ஊழியத்தில் அபிஷேகத்தினாலே கீழே விழுகிற அனுபவத்தை நான் எங்கள் கூட்டத்தில் தான் பார்த்துருக்கேன். 2000 பேர் வந்தால் 2000 பேர் அப்படியே சாய்வாங்க கீழே. அப்போ என்னை பற்றி தூஷணமாக எழுதினாங்க. இது என்ன ஆவின்னு பத்திரிக்கை எழுதுகிற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் இது என்ன ஆவி என்று தெரியவில்லை. இவர் வந்தால் இப்படி விழுகிறாங்களே, அபிஷேகம் பெறும்போது எல்லாம் விழுகிறாங்க. எனக்கும் தெரியாது என்னென்னு. பெற்றுக்கொள்ளுங்கள் ரிசீவுமே அவ்வளோ பேர் விழுந்துருவாங்க.
அப்படியே தூக்கியே நிறுத்துவாங்க. அதை நான் என்ன அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், கரண்ட் மாதிரி அப்படி அம்மான்ட்டு வந்துடுவேன். அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல, அதை ஆண்டவர் நடத்துகிறான்னு அதையே எடுத்து ரீப்ளே பண்ணி சில ஊழியக்காரர் வந்து வீடியோவில் காட்டி 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 அதையே தொழிலாகவே மாற்றிட்டாங்க. இப்படி கோட்டை கழட்டி எரிஞ்சா அப்படி விழுகிறது, டச்சு டச்சு டச்சு, என்னத்தை டச்சு டச்சு போனா கீழே விழுந்த அபிஷேகத்தின் வல்லமை. ஒத்துக்கிறேன், தப்பு இல்லை, தவறு இல்லை, அது தவறு இல்லை. அதற்கு பின்பு உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துச்சு? அங்கே தான் இருக்கு. நீ விழுந்தது எதுக்கு, எந்திரிச்சது எதுக்கு? விழுந்தது எதற்கு, எழுந்திரிச்சதுக்கு, எந்திரிச்சது எழுக்கு. நெல்லை ஒன்று ஒன்றா உரிச்சு உமியை வைங்க, இங்கிட்ட உமியை வைங்க, இங்கிட்ட அரிசியை வைங்க, ஒன்று ஒன்றா உரிச்சு என்ன எந்த காலம் முடியும்? நம்ம வாழ்க்கையில் அபிஷேகங்கிறது உடம்பை உழுக்கிறதுல இல்லை, வாழ்க்கையின் மாற்றம். கைகளை சட்டி அவர் உள்ளத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பிரிந்து என்ன இருப்பீங்க? பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு எழுதிச்சா, ஜெபம் பண்ணுவீங்கன்னு எழுதியிருக்கா, அல்லது துள்ளுவீங்கன்னு எழுதியிருக்கா? சாட்சிகளாக இருப்பீர்கள். கைகளை தட்டி நம்ம வீட்டுக்குள்ளே சாட்சி. யூதேயா வீட்டு குடும்பத்துக்குள்ளே, சமரியா தெருவுக்குள்ளே, எருசலேம் ஊருக்குள்ளே, அப்புறம் பூமியின் முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கவங்க சாட்சி கொடுக்கணும். மாமியாரை பற்றி மருமகள், மருமகளை பற்றி மாமியார், மகனை பற்றி அப்பா, அப்பாவை பற்றி மகன், கணவனை பற்றி மனைவி, மனைவியை பற்றி கணவன், பிள்ளைகளை பற்றி பெற்றோர், பெற்றோர்களை பற்றி பிள்ளைகள். முதல்ல வீட்டுக்குள்ளே சாட்சி இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே சாட்சி. தனக்கே ஒன்றுமில்லை, இவர் உலகத்துக்கு போய் சமாதானம் உண்டாகட்டும்ங்கிறாராம். விளங்காது. இவர் தான் அபிஷேகத்தை இறக்கி விடுறவர். இந்த அபிஷேகம் உண்மையா? வீட்டுக்குள்ளே சமாதானம். முதல்ல பிள்ளைகள் பெற்றோரை குறித்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஒரு அடக்காராதனைக்கு போயிருந்தேன், ஒரு பாஸ்டர் இறந்துட்டாரு, ஒரு பிரபலமானவர் அல்ல. அந்த அம்மா எங்கேயுமே பேச மாட்டாங்க, ஊழியத்திலையும் தலையிட மாட்டாங்க, ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஊழியக்காரங்க நிறைய பேர் வந்தாங்க, நல்ல ஊழியர், பண்பானவர். அப்போ அவங்க குடும்பத்தில் சாட்சி சொல்லுவாங்கள்ல. மனைவி எந்திரிச்சாங்க, சொன்னாங்க, நான் ஊழியத்தில் தள்ளப்பட்டவள், ஊழியத்தில் திணிக்கப்பட்டவள், நானாக வந்ததில்லை, திணிக்கப்பட்டேன், ஊழியக்காரரை போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு கவலைப்பட்டேன். ஆனால் இயேசுவை மனதார நேசிக்கிறவள். என் கணவனோடு இத்தனை வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறேன், நான் இயேசுவை பார்த்ததில்லை, அவரை மாதிரி தரிசித்ததில்லை, அவரோடு பேசினதில்லை, நான் ஜெபம் பண்ண தெரியும், அவ்வளவுதான். ஆனால் நான் இயேசுவை பார்த்தேன் என்று சொல்வேன், ஆனால் என் கணவனை பார்த்தது தான். கைகளை தட்டி அரண்டு போயிட்டோம். இந்த மனைவி என்ன சொன்னாங்க? நான் இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்த்ததுக்கு சாட்சி என் கணவனை பார்த்து தான், என்னுடைய வாழ்க்கையை பார்த்து தெரிந்து கொண்டேன். மகன் எந்திரிச்சான். தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய அன்புன்பாங்க, அது இயேசுநாதருடைய அன்பு தான் நிரந்தரமானது. நாங்கள் அந்த இயேசுவின் அன்பை என் அப்பாட்டத்தை நான் பார்த்தேன். இதாங்க சாட்சி. செத்த பிறகு உட்காந்து புணத்தை வச்சுக்கிட்டு புளியை தள்ளுறதில்ல. மூக்கில் பஞ்சு வச்சு படுக்க வச்ச உடனே 4 அழுகு அழுதுட்டு பொய்யா பேசுவாங்க. இவர் தர்மர், சமாதான, சம்பூர்ண குணமுள்ளவர், பரிசுத்தர், சுத்தவான். 10 பொண்டாட்டி வச்சிருப்பான், அவனை போய் பரிசுத்தவான் பாங்க. இல்லாத ஒழுக்கக்கேடு இருக்கும். அடுத்த வீட்டில் பேச மாட்டான், மனைவியை கொடுமைப்படுத்தான், கெட்ட வார்த்தையிலே பேசுவான், மூஞ்சி டபக்குன்னு வெட்டி திரிச்சிட்டு போவாங்க. அவனை போய் பரிசுத்தவான்னு சொன்னான். என்ன கேட்குறவன் கேணையினா இருந்தால் கேப்பையிலையும் நெய் வடிதுமாங்களாம், கேட்குறவன் கேணையினா இருந்தால் இதில் கேழ்வரகையிலையும் நெய் வடிதுமாங்களாம். நம்ம வாழ்க்கை, நம்ம பிள்ளைகள் நம்ம குறித்து சாட்சி கொடுக்கணும். பெற்றோர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கத்தான். நம்ம மனைவி உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். கணவன் மனைவியை குறித்து சாட்சி கொடுக்கணும். கருத்து வேற்றுமைகள் வரலாம், வழக்காடல் வரும், பிடிக்காத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் சாயலை உங்களில் உங்கள் குடும்பத்தார்கள் எதிர்பார்க்கிறார்கள். கைகளை தட்டி. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தேவ ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அவன் சுவாபம் மாற்றப்பட்டு பாவத்தையும் உலகத்தையும் சுவாபத்தையும் சுயத்தையும் ஜெயிக்கக்கூடிய பலனை முதல் பெற்றுக் கொள்கிறான். கைகளை தட்டி. முதலாவது எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய பலன்
நீங்கள் நினச்சிக்கிறவங்க நான் ஒரு தப்பும் செய்கிறதில்ல அங்கிள், எல்லாரும் நீ பொய்யா சொல்கிறாங்க, சந்தோஷம். நீ தப்பு செய்யாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவரை செய்யலை, நாளைக்கு செய்வியா அப்படின்னா சொல்ல முடியுமா? சிலவன்ட்ட கேட்குறேன், இன்றைக்கி வர இல்லை நாளைக்கு செய்வியா, அது நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். எந்த மனுஷனும் சொல்ல முடியாதுங்க. சோதிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் இன்னும் நீங்கள் சோதிக்கப்படாதனாலே வெற்றி பெற்றது போல தோன்றுகிறது. நீங்கள் எதிலே விழுவீர்கள் என்று தெரியும் சாத்தானுக்கு. அந்த விஷயத்தை கொண்டு உங்கள் நிறுத்தும் போது உங்கள் மனோபாவம் எப்படி இருக்கும் என்பது அப்போதான் உங்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனைப் போல இருந்தானாம். எப்படி இருந்தான்? அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிற பூமியில் உள்ள மனுஷன் எல்லாம் மோசே சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். தேவனே சொன்னார் சாந்த குணமுள்ளவன். அவனை பின்பற்றிய ஜனங்கள் சொல்றாரு இவர் எங்களுக்கு தேவனை மாதிரின்னு. இந்த மோசையை ஒரே சப்ஜெக்டை 2 தடவை செய்ய சொன்னார். தண்ணி வைக்கணும், ஒரு தடவை பேச சொன்னார், ஒரு தடவை அடிக்க சொன்னார், ஒரு தடவை அடிக்க சொன்னார், ஒரு தடவை பேச சொன்னார். என்ன சொல்ல, நான் அது தொடாத அப்படின்னு மட்டும் சொன்னேன்னா தாத்தா சரி தொட்டனை பிச்சிருவேன் அப்படின்னா தான் கேட்குறான். ஆண்டவர் எப்பவுமே பிச்சிருவேன், கிச்சிருவேன், கடிச்சிருவேன், கரம்பிடுவேன், 8ஆம் நாள் நீ நாசமாக போயிடுவா, பிடி சாம்பலாய் அப்படிலாம் சொல்ல மாட்டோம்ல. செய்யாதே, தொடாதே, பொய் சொல்லாதே, பிற மனைவி இச்சியாதே, விபச்சாரம் பண்ணாத, சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். இவங்களுக்கு அது சாதாரணமாக தெரியுது. இது செய்தால் உன் கண்ணு முடி 2ஐயும் தோண்டி உன் நரம்பு தளர்ச்சி உண்டாக்கி தெருவிலே குஷ்ரோகியாய் விடுவாய், உன்னை அறுத்து காகத்துக்கு போடுவேன்னு எழுதியிருந்தால் பயப்படுவான். நம்ம ஆண்ட பொய் சொல்லாதே, பிறன் மனைவியை இச்சிக்காதே, கொலை செய்யாதுன்னு சாபாமல் சொல்லிட்டாரு. இந்த மோசைக்கிட்டையும் அப்படி தான் சொன்னார். ஃபஸ்ட் டைம் சொன்னார் அடி அப்படின்னாரு. அடித்தான், தண்ணி வந்துருச்சு. அடுத்த டைம் தண்ணி இல்லை, இவங்கெல்லாம் எந்திரிச்சிட்டானுங்க, கொந்தளிச்சிட்டாங்க கூட வந்தவெல்லாம். இப்போ ஊழியத்தில் இருக்கீங்க, காசு வரந்துட்டையும் என்னை அங்கிள், அண்ணன், தம்பி அப்படின்னு கொஞ்சம் இங்கே ஏதாவது உங்களுக்கு விரோதமாக நான் பேசிவிட்டு அவங்க முகச்சாயல் மாறும் பாருங்க. நேற்று வந்து ஒருத்தர் டீலிங் எல்லாம் முடிச்சிட்டாருன்ட்டார். அப்படி முகச்சாயல் மாறி இது உங்களுக்கு நமக்கு தொடர்பே இல்லைங்க. அதாவது இப்போ தேவனை போல இருந்த மோசைக்கு விரோதமாக யார் எழும்புறது? அவன் நடத்தி வந்த ஜனங்கள் எழும்பி எங்களுக்கு அங்கே கல்லறிலேருந்து எங்கே கொண்டு வந்து தாகத்தால் சாகிறதுக்கு கொண்டு வந்துன்னு கல்லை தூக்குனாங்க. யாரை எரிய? தேவன் மேலே எரிய. தேவனா எண்ணப்பட்ட மோசே மேலே எரிய கல்லை தூக்குனாங்க. அவங்க அப்படித்தான் எப்பப்போ மாறிக்குவானுங்க. ஓ சுவாவம் அதுதான். இந்த சுவாவம் அப்பப்போ எந்திரிக்கும், வரும், போகும். நான் தான் தேவனை போல இருக்கிறவனாச்சே, நான் தான் சாந்த குணமாச்சே, நான் பேசாமல் தனியாக இருக்கணும். அவன் கல்லை தூக்கினா அவன் கட்டையை தூக்கிட்டான். அப்போ அதுவரை இருந்த சர்ப்பம், மோசைக்குள்ளே படுத்திருந்த சர்ப்பம் அப்படி எந்திரிச்சு அப்படி படம் இருந்துச்சு பாருங்க. உங்கள் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு சர்ப்பம் படுத்து கிடக்கிறது, கெட்ட சுவாபம். இப்போ அமிங்கி தூங்கிக்கிட்டு இருக்க டிராகன் சட்டுன்னு சந்தர்ப்பம் வரும்போது சடான்னு எந்திரிச்சு நிற்கும் பாரு. அப்பத்தான் உன்னை பற்றி நீ அறிவாய். இப்போ அவன் கல் எடுத்தான், அவன் கட்டை எடுத்தான், அவன் மக்களெல்லாம் மோசை அடிக்க வந்தான். மோசை யாரை அடித்தான்? கண்மலையை அடிச்சுட்டான். இப்போ இழப்பு யாருக்கு? மக்களுக்கு கூட இல்லை, யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு தான். அவன் தான் வணங்காக்களத்தில் ஜனம் எனக்கு தெரியும். அதனால தான் புறப்பட்ட 6 லட்சம் புருஷர்கள் மற்றும் ஸ்திரீகள் குழந்தைகளிலே ஒன்று கூட அந்த கானானுக்குள் போகாமல் 2 பேர் மட்டும் வச்சேன். காலேப்பையும் யோசுவாவையும் காலேப்பையும் வச்சேன். ஏன்னா 40 நாள் போக வேண்டிய பிரயாணத்தை கீழ்ப்படியாமனால எத்தனை வருஷம் சுற்றி விட்டேன்? 40 வருஷம். நாங்கள் போகிறதுக்கு 10 நிமிஷம் தான் பிரயாணம். ஜிபிஎஸ் அக்கா இருக்குல்ல, ஜிபிஎஸ் அக்கா பெங்களூரில் எங்களுக்கு ஹோட்டலில் காட்டுது. ஒரு குளத்துக்குள்ளே வண்டி இறக்கிட்டான். நீதானடா பாசிலா? குளத்துக்குள்ளே போய் அக்காவை இறக்கி விட்டான். நான் சொன்னேன் இந்த அக்கா பேச்சை கேட்டு போகாதுன்னு சொன்னேன்டாடான்னு. இங்கே தான் காட்டுது அங்கிள், இங்கே தான் காட்டுதுண்ணா. இடே குளத்துக்குள்ளே எங்கடா ஹோட்டல் இருக்குது அப்படின்னு. காட்டுக்குள்ளே எவனோ வந்து தூக்கி போட்டான்னு தெரியாது. அந்த இடத்துல ஒரே ஒரு ரைட் சைடில் உள்ளே போயிருந்தோம்னா ஹோட்டல் வந்திருக்கும். இவன் அந்த ஒரு ரைட் சைடை கவனிக்காமல் போயிட்டான். அக்கா சுற்றி விட்றா 40 கிலோமீட்டர் போயிட்டோம். அது டயர்டாகி மயக்கம் வந்து இது வேண்டாம், நான் காரில் படுத்து தூங்க விட்றாப்பா அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டு வந்து சேர்ந்தோம். இந்த சிபிஎஸ் அக்கா எப்போவுமே மாற்றி விட்டுறோம், பார்த்துருங்க. உங்கள் சுய அறிவியை பாருங்கள். கால்குலேட்டரு
உங்கள் ஃபோனில் படிக்கிறது, கால்குலேட்டரில் படிக்கிறது அறிவே வராது, க்ரியேட்டிவ் மைண்டே இருக்காது. டக்கு டக்கு நான் இப்போ 4 2 8 எண்ணாங்க 32 நீங்களும் நானும் சொல்லுவோம். இவங்களை சொல்லுங்கள் 32 தாத்தா. ஒருத்தனுக்கு கிரியேட்டிவ் மைண்டே இல்லை. அந்த ஞானம் தன்னால் வரணும். இப்போ ஆண்டவன் கொடுத்துருக்கிற அபிஷேகத்தில் சுயத்தை அழிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சுயத்தை அழிக்க வேண்டும். இந்த மோசே உள்ளே படுத்திருந்த சுயம் அவனுக்கு தெரியாது. 2 விஷயம் உண்டு. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். பாவத்தை அறிக்கையிட்டாலே போதும், என்ன செய்யும்? பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் அக்கிரமம் மன்னிக்கப்படாது. நல்லா புரிஞ்சுக்காங்க. யூனிக்விட்டியா, யூனிக்விட்டி தானே இங்கிலீஷில் யூனிக்விட்டி. இந்த பாவம் உடனே க்ளீன் பண்ணிடும், அக்கிரமத்தை உடனே க்ளீன் ஆகாது, படிப்படியாக தான் போகும். அப்போ கானானுக்குள்ளே போகும்பொழுது மோசே சொல்கிறாரு, உனக்கு முன் இருக்கிற 7 ஜாதிகளை 1 வருஷத்துக்குள்ளே துரத்தி விடுவேன். எவ்வளோ வருஷத்துக்குள்ளே? ஏன் அவரை நினச்சா ஒரே நாளில் துரத்த முடியாதா? நீங்கள் ஜாதிகள் நினச்சா எம்ஏசி ஏரியா நம்ம ஊரில் இருக்க ஜாதி மாதிரி நினச்சிக்கிறாதீங்க. அங்கே ஏபிஎஸ் ஏரி எம்ஓர் ஏர் அப்படி இப்படின்னு 7 ஜாதி சொல்கிறாங்க. அது அல்ல. அப்படி 1 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு துரத்தி விட்டேன்னா காட்டு மிருகங்கள்லாம் உனக்குள்ளே வந்துடும். ஆட்கள் இல்லாட்டி அந்த ஊருக்குள்ளே என்ன வந்துடும்? மிருகங்கள் வந்துடும். காட்டு மிருகங்கள்னால் பெருமை வந்துடும் உனக்குள்ள. 7 ஜாதி என்பது என்ன? ஐம்புலன்கள் 5, ஆவி ஆத்மாங்கிறது 2. 2 சேர்த்து எவ்வளவு? 7. ஐம்புலன்கள் 5, ஆவி ஆத்மாங்கிறது 2. 7 ஜாதி. உனக்குள்ளே இருக்கிற இந்த 7 ஜாதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பேன். இதோட சுவாபங்களை அழித்து போடுவேன். அநீதி செய்கிற இந்த அநீதியின் அவயவங்களை நீதியின் அவயவங்களாய் மாற்றி உங்களை தேவனுக்கு அடிமையாய் ஆக்குங்கள். கைகளை தட்டி. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. யுத்தம் ஓய்ந்ததினால தேசம் அமைதலாயிற்று. தேசங்கிறது சரீரம். யுத்த புருஷர்கள் செத்து போனார்கள்னா நமக்குள்ளே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற கேரக்டர்ஸ், ஐம்புலன்கள், அவயவங்கள் சாக வச்ச உடனே அமைதியாயிருமா. கையை தட்டுங்கள். ஒரு அல்லேலூயா. ஆவியினாலே நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள். கைகளை தட்டி. இப்போ அவன் கல்லை தூக்குனான், இவன் என்ன செஞ்சிட்டான்? கட்டை எடுத்தான், அடித்தான். அவ்வளோ பெரிய கஷ்டத்தை சகிச்சு 40 வருஷம் ராஜ வாழ்க்கை பார்வோனுடைய அரண்மனையில், 40 வருஷம் ஆடு மேய்த்தான், 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, 120 வருஷம் தேவனுக்காக பாட அனுபவித்த மோசே கானானை எட்டி பார்த்தேன் ஒழிய தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியலை. என்ன காரணம்? ஒரே ஒரு கோபம். கோபம் கொண்டால் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். இந்த கோபம் இருக்குதே உன்னை நிலை குறைய பண்ணும். கோபம் இருக்குதே உன் சுவாபத்தை அழிச்சிடும். கோபம் உன் அபிஷேகத்தை அழித்து போட்டுவிடும். இந்த வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமே நமக்குள்ள இருக்க கோபங்கள். கோபம் கொடூரமான. முற்கோபத்தினால கொலை செஞ்சிடறான், கோபத்தினால தற்கொலை செஞ்சிடறான், கோபத்தினாலே தேவனை விட்டு விலகி போய் விடுகிறான். இந்த கோபத்தை அடக்குங்கள். மோசே கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு. அபிஷேகம் இருக்க தேவனோடு அவனைப் போல முகமமாக பேசின தீர்க்கதரிசி வேறொருவரும் இல்லை என்றாலும் அவன் ஆண்டவருடைய மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியத்திலே இப்படிப்பட்ட 2 தடவை பேசினா. சாதாரண பேச ஒரு தடவை அடினார், ஒரு தடவை பேசினார். அடின்னு சொல்லும்போது அடித்தான், பேசுங்கும்போது பேசத்தானே செய்யணும். நீங்கள் தானே அன்றைக்கி அடிக்க சொன்னீங்க அங்கிள், நீங்கள் தான் அன்றைக்கி அந்த கதவை சாத்தியே போட சொன்னேன். அன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு சொன்னேன். இன்றைக்கி ஆள் வந்து 10 பேர் வெளியே நிற்காங்க, நீங்கள் அடைச்சி போட சொல்லிட்டீங்களா? அடைச்சி போட்டு நான் பாட்டுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா வந்தவன் எங்கே உட்காந்துருப்பான்? என்ன அங்கிள் நீங்கள் மாறி மாறி பேசுகிறீங்க? அன்னைக்கு அடைச்சி போட சொன்னீங்க, நீங்கள் திறந்து விடுறீங்க சொன்னீங்கன்னா, டே அன்னைக்கு சுச்சுவேஷன் ஆள் இல்லை, உள்ளே இருக்க திங்ஸ் அவனை தூக்கிட்டு போயிடுவான்னு அடைச்சி போட சொன்னேன். 10 பேர் உட்காந்து வெளியே வெயிலில் உட்காந்துருக்காங்க, அப்பவும் நீ அடைச்சி பூட்டி போட்டு போயிட்டேன்னா கொஞ்சமாவது கிரியேட்டிவ் மைண்ட் இருக்காதா? இதுதான் கிரியேட்டிவ் மைண்டு. அந்த இடம் பொருள் ஏவலை அனுசரித்து நடக்க தெரியாவிட்டால் நீ இருக்கவே வேண்டான்ற. எனக்கிட்ட இல்லை, இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இடம்பொருள் ஏவல் அனுப்பிச்சு பேசணும். செத்த வீட்டில் போய் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்படின்னா விடுவானா? கொன்றுவாங்க. கல்யாண வீட்டில் ஒரு பாஸ்டர் பாடுறாரு, பரலோகமே
என் சொந்தமே என்று காண்பேனோ. அட விளங்காத பயில எந்த இடத்துல அந்த பாட்டு. அதே மாதிரி குடும்ப ஜெபத்திலையும் பாட்டு பாடுறது பார்த்தீங்கன்னா என்னது என்னெல்லாம் பாட்டு பாடுவாங்க, என்னது குடும்ப ஜெபத்தில் பாட்டு பாடும் போதெல்லாம் சொந்தமான பாட்டு. யார்? என் உயிரான இயேசு. அப்புறம் வேறு பாட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, என்ன அழகான கண்டதை அவர் நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கணும். சபைகள்லையும் அவர் நாமத்தை ஆராதிக்கணும். அங்கே போயிட்டு ஸ்டைலிஷாக பாடிட்டுலாம் இருக்கக்கூடாது. இடம்பொருள் ஏவல் அனுசரித்து பேச பழகிக்கங்க. இப்போ கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜம்மா ஒரு ட்ரெஸ் கோட் போட்டு வரும், போலீஸ் ஒரு ட்ரெஸ் கோட் போட்டு வருவாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போகும்போதும் லெக்கின்ஸும் ஜட்ஜம்மா மேலே போட்டு போனால் யாராவது மதிப்பாங்களா? அவங்க என்ன கண்ணியமான உடை உடுத்தி கொண்டு வருகிறார்கள். பதவிக்கேற்ற மாதிரி உடை, பாவனை, பேச்சு எல்லாம். முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பேச்சு, நடிகராக இருக்கும்போது ஒரு பேச்சு, முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பேச்சு, நடிகையாய் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு. அந்த பதவிக்கு ஏற்றபடி தங்களுடைய எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு பெரிய ராஜ பதவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நடை, உடை, பேச்சு, பழக்கம், அசைவு எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். இதற்கு பேர் பெந்தகோஸ்தே அனுபவம். ஒரு அல்லேலூயா. ஏன்னா இவன் அவரோடு இருந்தவன். இவனுடைய பேச்சு இதை வெளிப்படுத்துகிறது. இயேசுவோடு இருந்தால் உங்கள் பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவோடு இல்லை என்றுதான் அர்த்தம். இந்த பெண்டிகாஸ்டல் சண்டையில் ஏசாயா 28 இந்த வெறும் அனுபவம் அல்ல, அவர் பயங்கரமான தேவன். பிதா எப்படி தெய்வமோ, குமாரனாக இயேசு எப்படி தெய்வமோ, அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் மகா பெரிய தெய்வம். ஒரு அல்லேலூயா. கையாட்டுறதுக்கு காலாட்டுறதுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவம் அல்ல. அவர் உனக்குள் வரும்பொழுது பராக்கிரமசாலியாக வருகிறார். ஏசாயா 28:2 சொல்லுகிறது. வாசி மகளே. இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். திராணியும் வல்லமையும் உடைய ஒருவர் யார்கிட்ட இருக்காரு? அவர் தான் பரிசுத்தாவின். பரிசுத்தாவினை குறித்து ஏசாயா எழுதி வைத்த வசனம். அவர் சங்கார புசலை போல வருவாராம், கல் மழையை போல வருவாராம், புரண்டு வர பெரு வெள்ளத்தை போல வருவார், கையினாலே தள்ளி போடுவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவ அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா அந்த ஆவியினால சகலவற்றை வென்று விடுவீர்கள். நீங்கள் ஆவியினால் உண்டாயிருந்து அவரால் உண்டாயிருந்து பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகிற அனுபவம், ஆளுகையினால் நடத்தப்படுகிற அனுபவம், ஆவியினாலே வாழ்கிற அனுபவம், பரிசுத்த ஆவியினாலே. இந்த பரிசுத்த ஆவியினாலே வாழுகிற அனுபவத்திற்கு பெந்தகோஸ்தே அனுபவம் என்று பெயர். அந்த பெந்தகோஸ்தே நாளிலே கொடுக்கப்பட்டதினாலே அந்த அனுபவத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? பெண்டிகாஸ்ட் டேயிலே இந்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டதால பெந்தகோஸ்தே அனுபவம். அது நமக்கு சொந்தமானதல்ல, யூதர்களுடைய பண்டிகை நாள் பெண்டிகாஸ்டல் டே. இந்த பெந்தகோஸ்தே சபைக்கு போனால் தான் பரலோகம் அப்படின்னா நீங்கள் இன்னும் அறிவிலிகளாக இருக்கிறீர்கள். பெந்தகோஸ்தே சபைக்கு போனாதான் பரலோகம் அல்ல, பெந்தகோஸ்தே அனுபவம் பெற்றுக்கொண்டால் தான் தேவராஜ்யம். கைகளை தட்டி ஒரு நல்ல விஷயம். பெந்தகோஸ்தே அனுபவம் பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால்தான், வாழ்ந்தால்தான். நேரத்துக்கு நேரம் நம்மளை மாற்றக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தரோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள். இஸ்ரவேலே, உன் தேவனாய கர்த்தரை நம்பு. பரிசுத்த ஆவியானவரை நம்புங்கள். அந்த ஆவியானுடைய கையிலே அடங்கியிருங்கள். அந்த அபிஷேகத்திலே ஆளுகை செய்யப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழி 25:19 சொல்லுகிறது, ஆபத்து நாளில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். சில வேளைகளில் நம்ம ரொம்ப குருட்டுத்தனமாக நம்பிக்கை வச்சுருவோம். பார்த்துங்க, அவன் உயிர் நன்மை சார்,
எனக்கா உயிரையே கொடுப்பான். உன் பொண்டாட்டியை கூட்டு ஓடி போயிடுவேன், இல்லை உன் தங்கச்சியை கூட்டு ஓடி போயிடுவான். எத்தனை வீட்டில் நடக்குதா நடக்கலையா? நடக்குதா நடக்கலையா? வாயத்தந்து சொல்லணும். நடக்குதா? உயிர் நண்பன் சார், உயிரை எடுத்து போடுவான். அவனுடைய உள்ளத்தை உன்னால் அறிய முடியாது. ஆனால் ஆவிக்குரியவனாக இருந்தால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பாய். கைகளை சட்டி. ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். எரேமியா 17:5 சொல்லுது, மாமிசமானதை தன் புயபலமாக்கி மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். எனக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அது மூலம் என்னை உருவாக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ என்னோட இருந்தவங்களுக்கு தெரியும், இவர் இப்படி இருந்தவர் இப்படி மாறிட்டாரே, அப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டனே, அந்த மாதிரி அப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டனே. எப்படி மாறினேன்னா ஆவியின் அபிஷேகத்தினாலே. கைகளை என் கேரக்டர்ஸை மாற்றுறார், என் சுவாபத்தை மாற்றுகிறார், என்னுடைய குணலட்சணங்கள் மாறுகிறது. பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட நீங்கள் தினந்தோறும் உங்களை தற்பரிசோதனை செய்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்வை மாற்றியிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்விலே மாற்றத்தை நீங்களே உணர்ந்து என்ன மாறி இருக்கிறேன், எப்படி இது சாத்தியமாச்சு அப்படி நினைச்சிருக்கீங்களா? நினைச்சு பாருங்க. ஆவியானவருடைய பலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு அல்லையோ சொல்லுங்களேன். பரிசுத்தாவி என்பது நம்ம சபைக்கு போகிறோம், நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணேன் பிரதர், அப்படி எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு, சூப்பர். வீட்டுக்கு வந்து கணவனை என்ன சொன்னாலும் கெட்ட வார்த்தையில் பேசுவா, மாமியாரை பேசுவா. இப்போ ஆவியில் நினைஞ்சு ஜெபம் பண்ணா என்ன, அவிஞ்சு போனா என்ன? ஆவியில் நிரம்பிட்டா நம்முடைய உள்ள இருக்க செத்தைகள் எல்லாம் எரியணும். கையை தட்டுங்களேன். குப்பையெல்லாம் சாம்பலாய் போயிடணும். தேவையில்லாத காரியம் அழிஞ்சிடணும். நான் என்னுடைய கவலைகள் எல்லாம் அரும் தலைமுறைக்காகத்தான். நாம் வாழ்ந்து காட்டுறதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வெளியே போச்சுன்னா நம்ம பிள்ளைங்களாம் வருவதே இல்லை. உங்கள்கிட்ட நைட்டு மக்கள் அந்த 7 ஹவர்ஸோ 6 ஹவர்ஸோ தான் உங்களோட இருக்கிறாங்க. பாக்கி நேரமெல்லாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸ், அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய டீச்சர், அவங்களுடைய ஸ்கூல் கேம்பஸ், காலேஜ் கேம்பஸ், அங்கே என்ன வாழ்வோ அதை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அது தொடாதிருக்கும்படி நீங்கள் ராத்திரி இந்த 7 மணிக்குள்ளே ஃபீட் கொடுத்துடணும். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களே குடும்ப ஜெபம் இல்லை. அப்பனுக்கே அரக்கோமனம் போத்திக்கடா மகன் என்ன, அப்பனுக்கே அரக்கோமனம் போத்திக்கடா மகன் என்ன. கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும், ஆனால் அர்த்தம் நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. இப்போ குளிர்காலம், டிசம்பர் காலம், ரொம்ப குளிர்து. குடிசை வீடு, ஒரு பாயில் படுத்துருக்காங்க அப்பனும் மகனும். அப்பனுக்கும் துணி இல்லை, வேட்டியும் இல்லை, சட்டையும் இல்லை, கோமணம் கட்டியிருக்கிறாரு. அதுவும் கொஞ்சம் துணி தான். இப்போ என்னாச்சு, பையன் எப்பா குளிர்துண்ணா இந்த கோமணத்தை இழுத்தி போத்துக்கடாண்ணா. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ அசிங்கம் இல்லை, அதில் அர்த்தம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையே சரியில்லாத போது நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வாழ்க்கை பற்றி கற்றுக் கொடுக்க முடியும்? குருடங்கிற வார்த்தை நம்ம இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் சட்டம். மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள். ஒரு பார்வையற்றவருக்கு வழிகாட்ட முடியுமா? 2 பேரும் சேர்ந்து எங்கே விழுவாங்க? குழியில் விழுந்துருவாங்க. நீ வாழ்ந்தா தான் உன் பிள்ளைங்க வாழும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ வாழ்ந்தாதான் உன் பிள்ளைங்க வாழும். நீ வாழ்க்கையே சரியில்லாமல் இருந்துக்கிட்டு இதை செய். ஒரு பையன், உங்கள் அப்பா வந்து மகனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு விட்டாங்க. அப்பாவை 6ஆம் கிளாஸ் படிக்கிறான் பையன். சார் உங்கள் பையன் சிகரெட்டு பிடிக்கிறான் சார். என்ன சார் பிள்ளை வளர்த்துக்கீங்கன்னா அப்பனுக்கு கொந்தளிச்சிருச்சு அவமானம். ஏய் அப்படின்னு ஒரே ஆட்டி, கேனப்பையன் மோனே எங்கடா அந்த சிகரெட்டு பிடிச்சா முத்தவனா. அப்போ பிரின்சிபால் ரொம்ப சந்தோஷம். அப்பா பயங்கரமான ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, நல்ல அப்பனாக இருக்காரு அப்படின்னு பிரின்சிபாலுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவனா எங்கடா சிகரெட்டு எப்படிடா குடித்த, எப்படிடா உனக்கு சிகரெட்டு கிடச்சி அப்படின்னு சொன்னால், நேற்று ராத்திரி ஒரு பாக்கெட் நீங்கள் வாங்கிட்டு வர சொன்னீங்களப்பா, வரும்போது ஒன்று உருவிட்டு வச்சுருந்தேன் நான். யார்கிட்ட சொல்லி விட்றான் சிகரெட்டு வாங்கிட்டு வர சொல்லி? இப்போ நம்ம வாழணும்ல. நாமே ஒரு பாக்கெட்டை குடிச்சிக்கிட்டு பையன் ஒரு சிகரெட் எடுத்துட்டு நான் அடிக்க முடியுமா? உன்னை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்கணும். உன்னை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை பார்க்கணும். உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் குணம்தான் உங்கள் பிள்ளைகளை மாற்றணுமே ஒழிய
உங்களுடைய பைபிள் இடிக்கிட்டு சுத்ராம்ட்டு போயிட்டு கம்பெனின்னு எடுக்கிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, சபைக்கு போகிறது, ஊழியக்காரர் காணிக்க கொடுக்குறது, சொத்ரையா பிரைஸ்தர். எங்களை நீ ஈஸியாக ஏமாற்றிடலாம், நாங்கள் உங்களை பக்காவாக ஏமாற்றிடலாம். எங்களை மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கு உலகத்தில் எவனுமே இல்லைங்க. ஸ்தோத்திரம் சிஸ்டர், பிரைஸ்தலாம். நல்லா இருக்கீங்களா? வீட்டில் ஆர்டிஃபிஷியல் டாக்கிங் இருக்கும் பாருங்க. அந்த ஊழியக்காரன் ஆன உடனே அது வர என்னானே எப்படி இருக்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கோன்னே, பிரைஸ்தலாட் சிஸ்டர், பிரைஸ்தலாட் பிரதர், நல்லா இருக்கீங்களா? வீட்டில் சுகமாக இருக்காங்களா? சரி சரி சம்பவம். நான் ஜெபித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஜெபிக்கிறேன், கட்டாயம் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் ஜெபம் பண்ண மாட்டான். ஏன்னா பாஸ்டர் எப்படி நம்ம சபை கட்டி கொண்டு இருக்கிறோம், தேவைகள் மிகுதி, கொஞ்சம் ஜெபிச்சுக்கோங்க. ஒரு போட்டு வச்சுட்டு போயிடுறது. எவ்வளோ பாஸ்டர் தேவைப்படும்? அது கோடிக்கணக்கில். எவ்வளோ கொடுத்தா? ஒரு ஆளுக்கு கொஞ்சம் 1 லட்சம் கொடுத்தா போயிடும். அப்படியா? சரி பாஸ்டர், என்னையும் ஒரு பேர் எழுதிக்கோங்க, நான் ஒரு பங்கு தரேன். கதை வியாபாரம் டீலிங் க்ளோஸு. 2 ஆக்ஷன் தான். ப்ரைஸில் உங்களுக்கு ஜெபனுங்க, அங்கே சபை கட்ட கொஞ்சம் தேவைகள் இருக்குது, முடிஞ்சா நீங்கள் என்னை ஈஸியாக நம்புவீங்க. அண்ணன் தேவனுடைய மனுஷன், டென்சிங் அண்ணன் என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை என்று. அப்போ நான் வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு உண்மையை பேசி சொல்லிக் கொடுக்க வேண்டும். கைகளை தட்டி என் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். என் பிரசங்கத்தை 2வது பாருங்கள். 1வது என் வாழ்க்கையை பார்க்கணும்னா என் கூட இருக்கவங்களுக்கு தானே தெரியும். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஒருத்தர் இருக்காங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சு என் வாழ்க்கையை பார்க்க முடியும் உங்களால். இவனெல்லாம் ஒரு ஊழியக்காரனா அப்படின்னு உள்ளே இருக்கவன், யூதேயாவில் இருக்கவன் நினச்சிட்டானா அடுத்த தானே எருசலேமுக்கு. ஐயா, வீட்டுக்குள்ளே சாட்சி இல்லை, அப்புறம் வெளியே எப்படி சாட்சி இருக்கும்? என்னை பற்றி என் கூட இருக்கிற பிள்ளைகள் முதலாவது சாட்சி கொடுக்க வேண்டும். அப்புறம் தான் தெருவில் சாட்சி, அப்புறம் ஊருக்குள்ளே சாட்சி, அப்புறம் உலகத்துக்கெல்லாம் சாட்சி. ஒரு தேவ மனுஷன் என்பவன் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவின் வந்துட்டு போகிறவர்களை உனக்குள் தான் தங்கியிருக்கிறாரு. இதுவரை ஏதோ ஒரு பலவீனத்தினால் உன்னுடைய அபிஷேகம் அவிழ்ந்து அமர்ந்து அணைந்து கிடக்குமானா இன்னைக்கு அனல் மூட்டி எழுப்பி விடு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். ஏதோ ஒரு காரணத்தினால, இச்சையினால, உபச்சாரத்தினால, பொய்யினால, இது பண ஆசையினால, கோபத்தினாலே உன் அபிஷேகத்தில் ஒரு குறைவு ஏற்பட்டது. இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி வெளியெறிஞ்சிட்டு அந்த செத்தைகளை இந்த அக்னியிலுக்குள்ளே போட்டுரு. எங்க 5 பஞ்சபூதங்கள், நீர், நிலம், காற்று, வாயு, அக்னி. இதில் எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எதுக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, தண்ணி. இன்னொருத்தர் யார் நெருப்புன்னு சொன்னது? என் மகளுக்கு ஒரு கைத்தட்டை கொடுங்களேன், எஸ்தருக்கு. அதாவது தண்ணி உங்கள் அழுக்க சுத்தம் பண்ணும். தண்ணி அழுக்காயிருமா? அப்படி இருக்குமா? உங்கள் அழுக்க சுத்தம் பண்ணிக்கிட்டு தண்ணி என்ன ஆயிரும்? அழுக்காயிரும். காற்றில் தூசியை பறக்க விட்டிங்கன்னா தூசியை வாங்கிட்டு பறந்துட்டு போயிடும். காற்று மாசுபடிஞ்சிருமா? சுத்தமாக இருக்குமா? மாசுபடிஞ்சிடும். நெருப்பு கொண்ட ஸ்பெஷல் கேரக்டரை தனக்குள்ளே போட்டு அத்தனை அசத்தை எரித்து விட்டு சாம்பலாக்கி விட்டு நெருப்பு சுத்தமாகவே இருக்கும். கைகளை தட்டி. அதான் தீக்குள்ள நெருப்புக்குள்ள ஸ்பெஷல் கேரக்டர். எல்லா அழுக்கையும் சுட்டரித்து சாம்பலாக்கி விட்டு தான் நெருப்பு சுத்தமாகவே இருக்கும். அதனால தான் எந்த பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடியும் எங்குமிந்த லோகத்தில் தீயுமே காண்கிறேன். ஒரு பக்தர் சொன்னார், எந்த பாவத்தை தீக்க எரிக்கக்கூடிய நெருப்பை தேடின எங்கேயுமே இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட தீ கிடைக்கல. இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன், ஒரே ஒரு தீக்கு மட்டும்தான் என் பாவத்தை எரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டென்று. இதோ எந்த பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் எத்தீயுமே காண்கிறேன். கொண்டார். எந்த செயலால் யாதொன்று முடியா. ஏன் முயற்சினால இனிமேல் இது நடக்காது. இன்றே வான அக்னி இறங்கி வர வேண்டும். கையை தட்டி. நான் தேடி என்னுடைய பாவத்தை எரிச்சு சுட்டரிக்க முடிகிற அக்னி இந்த உலகத்தில் இல்லை. என் சுவாபத்தை, என் பாவத்தை, என்னுடைய அசுத்தத்தை எரிக்கக்கூடிய ஒரே அக்னி பரிசுத்த ஆவியாகிய வான அக்னியை இப்பொழுது இறக்கி வந்து என் பாவத்தை சுட்டரித்து போடும். அக்னிமயமான நாவுகளில் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து
வழிநடத்தும். இன்றே வானாக்கினி வரவேணும். உங்களுடைய சுவாபங்கள் அழியட்டும், பலன் அடையுங்கள், சாட்சியாய் வாழுங்கள். எப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு இருக்கிற ஒரே அடையாளம் பரிசுத்தாவினால் நடத்தப்படுங்கள். அபிஷேகத்தை அவிழ்த்து போடாதிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். ஒரு அல்லேலூயா. இப்படி எந்தன் பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் ஏற்றியுமே காண்கிலேன். எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா, எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா. இன்றே வானா கினி வரவேணும், இன்றே வானா கினி வரவேணும், வரவேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே. பலமானய பாவமும் பாழாக்கும நோய்களும் வலிய கொடும் ரோகமும் மாம்ச சிந்தை ஓடுமே. பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். எலியாவின் ஜபத்துக்கு இறங்கிய வண்ணமே, எலியாவின் ஜபத்துக்கு இறங்கிய வண்ணமே வரவேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே. எந்த பாவமும் அடியோடை தொலைத்திடும், தடுத்தாள் கொள்ளும் தோஷமும் சாம்பலாகச் செய்திடும். படிமீசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய, அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய வரவேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே. மருளாம் பாவம் மருவிய எனக்கு வானாகினியால் ஞானதீட்சை தர, வானாகினியால் ஞானதீட்சை தர வரவேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும். பரநாவியே இறங்கும் சுடராய்
மேவியே. பரிசுத்தாவினால் நடத்தப்படுவோம். பரிசுத்தாவின் சுவாபங்களை வெளிப்படுத்துவோம். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்கும். நன்மையான குணம் என்ன வந்தாலும் அது பரிசுத்தாவினுடைய குணம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனை ஜெயித்தீர்கள். கைகளை சட்டி தேவனால் உண்டாயிருந்து அவன் ஜெயிக்கிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்ண மூடுவோமா? ஜெபம் பண்ண போறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஜீசஸ் நேம், ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. தேற்றிடும் தெய்வமே, திடந்தருபவரே. தேற்றிடும் தெய்வமே, திடந்தருபவரே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே. உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. அபிஷேக நாதரே, அச்சாரமானவரே. அபிஷேக நாதரே, அச்சாரமானவரே. மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. எல்லாரும் ஆவிலே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்தர்கள் துணையாளரே. ஓ, ஆவியில நிரம்பி, அபிஷேகத்தை நிரம்பி, அந்நிய பாஷை அடையாளம் கொடுத்ததா பேசி தேவனை ஸ்தோத்திரிங்க. தேவ கரங்கள் மேலே வரட்டும். நிறுத்துகிறீர், சாட்சி
அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம். அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கின்றோம். வரங்கள் பெறுகின்றோம், வரங்கள் பெறுகின்றோம். வளமாய் வாழுகிறோம், நாங்கள் வளமாய் வாழுகிறோம். பரிசுத்த ஆவியே தங்கள் துணையாளரே, கைகளை தட்டி. ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீர், எக்காலம் ஊதுகிறோம், எக்காலம் ஊதுகிறோம். எதிரியை வென்று விட்டோம், நாங்கள் எதிரியை வென்று விட்டோம். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் தாவிலே நிரம்பே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. அல்லேலூயா. கைகளை தட்டே, ஆவியானவருக்கு ஒரு ஆராதனை. Holy Spirit, அயல்மொழி பேசுகிறோம், அபிஷேகம் பெறுகின்றோம். Holy Spirit, Holy Spirit, hallelujah. ஆராதனை. அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கின்றோம். வரங்கள் பெறுகின்றோம், வளமாய் வாழுகின்றோம். நாங்கள் வளமாய் வாழுகிறோம். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. அப்படியே கண்களை மூடி வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே,
நர்மையான நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பெண்டிகாஸ்டல் சண்டே இந்த தலைப்பிலே பரிசுத்தாவியானவரே தெய்வமே உம்மை குறித்து தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களிலும் நான் உங்களிலும் நினைத்திருக்க கத்த கிருபை செய்யும். கேட்ட வசனத்தினுடைய வாழ உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சத்துருவில் சேர்ந்து போட்டு பரிசுத்தாவின் ஆளை கொடுக்கிற அப்பிரஜமான ஊழியக்காரன் தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்து கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கிறோம் சேர்க்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு போகும்போது சமூகம் முன்னிருந்து காத்துக்கொள்ளும். கர்த்தர் இயேசுவுக்கு சிரத்தைகள் பேசுகிறேன். ஆசீர்வதித்து அனுப்பு. வீட்டுக்கு போய் வாசலை திறக்கும் பொழுது இதனால் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். சுவாமி நிரப்பும் ஆசீர்வாதம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.